இன்னைக்கு நம்ம ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஆலயத்தை பத்தி பார்க்க போறோங்க. இது ஒரு சித்துக்காடு தாத்ரீஸ்வரரை பத்தி நம்ம ஒரு பதிவுல பார்த்திருக்கோம். அதுக்கு அடுத்து 1 கிலோமீட்டர் தொலைவிலேயே இருக்கக்கூடியதான் இந்த திருமணம் அப்படிங்கிற கிராமத்துல இருக்கக்கூடிய சுந்தரராஜ பெருமாள். சுந்தரராஜ பெருமாள்ங்கும் போதே அவருடைய அழகு சுந்தர சௌந்தரியத்தை நம்ம சொல்லியே ஆகணும். ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக காட்சி கொடுக்கக்கூடியவர் சுந்தர ராஜபெருமாள். ஆண்டாளுக்கு தனியா ஆண்டாளுக்கு தான் இங்க ரொம்ப விசேஷம். ஆண்டாளுக்கு அவ்வளோ அலங்காரங்கள் அங்க போயிருந்தப்போ அந்த பூக்கள் எல்லாம் போட்டு அலங்காரங்கள்லாம் அவ்வளோ அழகா பண்ணியிருந்தாங்க. திருமணம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கிறதுனால இந்த திருமணத்திற்கான பாக்கியத்தை தரக்கூடியவராகவும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து விடுபடக்கூடிய ஒரு தன்மைகளை கொடுக்கக்கூடியவராகவும் பொருளாதாரத்தின் மேன்மைகளை தரக்கூடியவராகவும் நம்மளுக்கு கஷ்டங்கள் இருக்குன்னு அந்த கஷ்டங்களின் வறுமைகளை, ஏன்னா சனி கஷ்டப்படுறோம்னாவே அது சனி பகவானுடைய தன்மை. யாருக்கெல்லாம் இந்த அதுவும் குறிப்பா இப்ப மீனத்துல சனி இருக்குல்ல, நீங்க கட்டாயம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய கிரகம், அங்க இங்க சனி பகவான் சேர்றாரு. அப்போ இந்த காலகட்டங்கள்ல இந்த சுக்கிரன் சனியும் இணையக்கூடிய காலகட்டங்கள் வந்ததுன்னா கோச்சாரத்துல நீங்க அந்த நேரத்துல கண்டிப்பா இந்த சுந்தர பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல மேன்மைகள் இருக்கும். திருமண தடையா இந்த நேரத்துல போயிட்டு வாங்க, திருமண தடை அகலும். உங்களுக்கு கண் பிரச்சனைகள் இருக்கா, இப்ப போயிட்டு வாங்க, அந்த கண் பிரச்சனைக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும்.